வணக்கம் நேர்களே, ஊரை சுற்றி பார்க்கலாம் வாங்கல உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பினாங் டவுன் அண்ட் ப்ளஸ் தேர் வெரி ஹை அண்ட் மால்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். கர்னி மால், கர்னி டிரைவ், ஸோ இந்த மாதிரி பல இடங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பினாங்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி ராயல் மலேசியன் போலீஸ் சர்வீஸை சேர்ந்த மிஸ்டர் பரம் ஒரு சினாப்சிஸ் சொல்வார். பினாங் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் பினாங் இங்கே சைனீஸ் தான் நிறையா இருந்தாங்க. அதே டைமில் இந்தியர்கள், அதாவது பாரத நாட்டிலேருந்து வந்தவங்க இங்கே நிறைய வியாபாரத்துக்கு காரணத்துக்காக இங்கே பண்ட மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இங்கே உள்ள சீனர்களுக்குள்ளே போட்டி வந்ததுன்னா கேங் ஃபைட். இவங்களுக்குள்ள கேங் ஃபைட் வந்த பிறகு தான், எதுக்கு கேங் ஃபைட்னாக்கா இங்கே நிறைய இயல் அவங்க நிறைய இருக்கவும் அதை யாருக்குன்னு கேங்ஸ்டர் மூலிமா அவங்க சண்டை வந்தது. நிறையா கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தினால தான் சிங்கப்பூர் மூலமாக பிரிட்டிஷ் இங்கே வந்தாங்க. இங்கே அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சண்டை வர ஆரம்பிச்சது. அதாவது World War I and World War II வந்தது. அந்த டைமில் தான் ஜப்பனீஸ் 1941 பிரிட்டிஷ்காரனை விரட்டிட்டு அவனுங்க டேக் ஓவர் பண்ணுறானுங்க பினாங்க. அன்டில் 1945 செகண்ட் வேர்ல்டு வார் வந்தோடனே திரும்பவும் பிரிட்டிஷ் பினாங்க கேப்சர் பண்ணிட்டானுங்க. அதோட ஜப்பனீஸ் ஆட்சி முடிஞ்சது. அதுக்கு பிறகு தான் மலேசியாவுக்கும் சுதந்திரம் கிடைச்சிது. அதாவது 1957 31 8வது மாதம் மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. அதோட இப்போ மலேசியா மலேசியா கவர்மெண்ட், அதாவது பாரிசா நேஷனல்ன்ற கவர்மெண்ட் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்த பினாங் மாநிலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒப்போசிஷன், அதாவது டிஏபின்ற ஒரு கட்சி ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வராங்க. இப்பொழுது ஒரு 2 டேர்மாக டிஏபி தான் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வராங்க. இங்கே நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற ஒரு மான்யூமெண்ட் ஃப்ரான்சிஸ் லைட்டோட ஒரு சின்ன ஒரு மான்யூமெண்ட். அவரோட சிலைகளும் இங்கே இருந்தது. இது என்ன ஒரு வரலாறு குறிப்பு அப்படின்னாக்க ஃப்ரான்சிஸ் லைட் அந்த காலத்தில் ஹி வாஸ் ஜென்ரலி அ ட்ரேடர் அண்ட் அவர் இங்கே சுல்தான் ஆஃப் கெடாட்டேந்து இந்த பினாங்கை ஆன் லீஸ் எடுத்தார் டு ப்ரொடெக்ட் பினாங் ஃப்ரம் அதர் அட்டாக், பர்மீஸ் அட்டாக்லேருந்து. ஸோ அப்படி வழி வழியாக வந்தது. இட் பிகேம் அ பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட் இங்கே. ஸோ இவர் தான் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷர் டு கம் ஓவர் ஹியர் அண்ட் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டீஸ் ஓவர் ஹியர். ஸோ இது ஃப்ரான்சிஸ் லைட்டோட ஒரு சின்ன ஒரு மான்யூமெண்டல் பிளேஸ். இது ஃப்ரான்சிஸ் லைட் லேண்ட் ஆன முதல் இடம் ஃபோர்ட் கார்ன்வாலிஸ் அண்ட் இந்த இடமும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இங்கே தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சது. இந்த கர்னி டிரைவ் அண்ட் கர்னி மால் அப்படிங்கிறது ஒரு என்டையர் ஏரியா இன் பினாங், வெரி பாஷ் ஏரியா. அண்ட் இந்த கர்னி டிரைவ் ரொம்ப அழகாக ஒரு மரைன் டிரைவ் மாதிரியே இட் இஸ் adjacent டு த சீ அண்ட் சீ ரொம்ப அழகாக இட் கீப்ஸ் ஸ்ப்ளாஷிங் ஆன் த வால்ஸ். அதோட காட்சிகளும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அமைதியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் சீயை பார்க்கணும் அப்படின்னாக்க விதவுட் மேக்கிங் யுவர் செல்ஃப் வெட், எல்லாம் மடி காலெல்லாம் மண் ஆகாமல் பார்க்கணுன்னாக்கும் அழகாக இங்கே இந்த காம்பவுண்ட் வாலில் உட்காந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் ஹியூஜ் சர்க்கிள் ஆஃப் சீ நம்ம ரொம்ப அழகாக அதை பார்க்கலாம்.
இதை ஒட்டி வந்து கர்னி மால்னு வெரி வெரி ஹை அண்ட் மால் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த மால்லையும் வந்து இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷர் கர்னியை தொடர்ந்து தான் இந்த பேர் வந்திருக்குங்க. அண்ட் இங்கே வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி வெரி பாஷ் ஏரியா. இந்த கர்னி மாலோட விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நைஸ் ஹை அண்ட் மால். அதாவது பேஸ்மெண்ட்டில் வந்து தே ஹேவ் அ டோட்டல் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி இருக்குது. அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து லைக் ஈவன் சிக்கனை கூட ரெடியாக பிரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட காட்சிகளை பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஈவன் ஸ்மால் பாட்டட் பிளான்ஸ், இது ஹர்ப்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஷோயி ஃப்ளவரி பிளான்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே அங்கே ஒரு சின்ன ஒரு கார்னரில் வச்சுருக்காங்க. அண்ட் வெரி குட் ஆஃபர்ஸ். கொஞ்சம் நல்லா பொறுமையாக ஒரு 2-3 hours எடுத்துகிட்டு அதை நல்லா சுற்றி பார்த்தோன்னாக்கா யூ கேன் கெட் த பெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் பெஸ்ட் டீல்ஸ் அவைலபிள். அது எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் ஆல்வேஸ் பீப்புள் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி ஈஸி டு ஹெல்ப் யூ அவுட் வித் டெசிஷன்ஸ். அண்ட் சில சமயம் லாங்குவேஜ் இஸ் அ ப்ராப்ளம். கொஞ்சம் நீங்கள் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் ஹோன் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக யூ கேன் கன்வே வாட் யூ வாண்ட் டு சே. பிகாஸ் அங்கே இருக்கிற த சேல்ஸ் பீப்புள் மே நாட் பி டூ ஃப்ளூயண்ட் வித் இங்கிலீஷ். சில சமயம் தெரியலாம், பட் யூ கேன் நெவர் சே அந்த மாதிரி. தென் இஃப் யூ சி ஆல்சோ பல ஃபுட் ஸ்டால்ஸ் அந்த ஃப்ளோர்லேயே இருக்கும். ஜாப்பனீஸ் லக்ஸூரியஸ் ஜாப்பனீஸ் ஸ்வீட் ஸ்டால்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டீ எக்ஸ் அப்படிங்கிறது இன்னொன்று ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் சி த பாய்லிங் டீ எக்ஸ். அண்ட் செவரல் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸும் வழியில் நம்ம பார்க்கலாம். அண்ட் யூ கேன் சி த வே தே ஆர் ஈட்டிங். சாப்ஸ்டிக்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக அவங்க சாப்பிட்டுட்ருப்பாங்க. நம்ம கையில் சாப்ஸ்டிக் கொடுத்தா நமக்கு எப்படி சாப்பிட்ணுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிமிலராக தான் ஆரம்பிக்கும். ஆனால் ஒன்ஸ் யூ டேக் த ஃபுட் இன்சைட் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் யூ டு சைனா. அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபுட் அண்ட் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் டிஃப்ரெண்ட் அரோமாஸ் நம்ம இப்போ பார்க்கலாம்.
இப்போ நம்ம வந்து இந்த வாரம் வந்து எக்ஸ்பர்ட் அட்வைஸ் செக்ஷனில் வந்து வாட் ஆர் த ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ் வி ஷுட் டேக் இந்த மாதிரி வெளியில் போகும்போது, அண்ட் ஆல்சோ அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபுட் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஹெல்த் ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன எடுக்கணுங்கிறத நம்ம எக்ஸ்பர்ட் அட்வைஸ் செக்ஷனில் டாக்டர் வி நாகராஜன்ட்ட நம்ம கேட்கலாம். மலேசியா போனீங்கன்னா இந்த ஷாப்பிங் ஆர்கேடுங்கிறது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. ஏன்னா சிங்கப்பூரை விட மலேசியாவில் ரொம்ப பேர் ஷாப் பண்ண ஆசைப்படுவாங்க. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி இந்த டாலர் எக்ஸ்சேஞ்செல்லாம் ரொம்ப கம்மிங்கிறதுனால அங்கே ஷாப் பண்ண ரொம்ப ஆசைப்படுவாங்க. நீங்கள் மால்ஸ் போனீங்கன்னா மால்ஸில் நீங்கள் செலவழிக்கணும்னா ஒரு நாள் பூரா செலவழித்து நீங்கள் பூரா ஷாப்பிங் பண்ணலாம். ஹெல்த் ஆஸ்பெக்டில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டு டேக் அங்கேங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து டேட்ஸ். இந்த டேட்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விதவிதமான டேட்ஸ் அங்கே கிடைக்குது. அதாவது டேட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உள்ள டேட்ஸு. இப்போது சில சமயம் வந்து இந்த கலிஃபோர்னியன் டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இன்ச் நீளத்துக்கு இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 2 டேட்ஸ் சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட்டே ஓவருங்கிற அளவுக்கு அவ்வளோ இருக்குது. அந்த டேட்ஸில் வந்து அவ்வளோ அயன் இருக்குது, எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. மிகவும் சத்து வாய்ந்த டேட்ஸ் எல்லாம் அங்கே நிறைய கிடைக்குது. இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ரெட் டேட்ஸ்னு ஒன்று கிடைக்கும். அந்த ரெட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சாக்லேட் மாதிரியே இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதில் வந்து நீங்கள் பிட்டட் டேட்ஸ்ன்னு சொல்லி கொட்டை எடுத்த ரெட் டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ரெட் டேட்ஸ் வந்து நாட் காஸ்ட்லி, ரொம்ப சீப்பாக தான் விற்கிறாங்க. அது வந்து அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது. கொத்தாக வந்து இயற்கையாகவே ட்ரைடு டேட்ஸ் கிடைக்குது. அதுவும் ரொம்ப ஹெல்த்திங்க. ஏன்னு கேட்டால் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் போட்டு ரொம்ப சுத்தமாகவும் வச்சுருக்காங்க. டேட்ஸை வந்து நீங்கள் எங்கே மலேசியாவில் வெளியே சைட் சீயிங் போனேனாலும் இந்த மாதிரி முதல்ல மாலுக்கு போய் நிறைய டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, ப்ளூபெரிஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை நிறைய கையில் வாங்கிட்டு நீங்கள் வந்து நான் வந்து வேடிக்கையாக சொல்லுவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கமே. இந்த ஃப்ரூட் ஸ்நாக் வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. எப்போ பசித்தாலும் ஃப்ரூட் ஸ்நாக்கை சாப்பிட்டீங்கன்னாக்கா இந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த வித கெடுதலும் இருக்காது. ஃப்ரூட் சாப்பிட்ட பலன் கிடைக்கும், ஃப்ரூட் சாப்பிட்ட எனர்ஜி கிடைக்கும். மிஸ் பண்ணிடாங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்குறது வந்து ஒரு ஹைகோர்ட் ஏரியா, பெனாங்கோட ஹைகோர்ட் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏரியாவும் நீங்கள் பார்க்கலாம். ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரியலி ஹியூஜ் கார்ஸ் இல்லையா, டாய் கார்ஸ் நான் சொல்கிறேன். டாய் கார்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம ஏன்னா சிங்கப்பூர், மலேசியா இல்லை இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் வந்து இந்த மாதிரி டாய்ஸோட ஹேவனாகவும் இருக்கும் அது. ஸோ இந்த டாய் கார்ஸ் வந்து ரியலி பிக் சைஸ் டாய் கார்ஸ் வந்து நம்மளுக்கு அழகாக இங்கே கிடைக்கும். அந்த ஷாப்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஃபுட்டுனாக்கு வந்து இன் எனி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும் இங்கே. அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் அ கைண்ட் ஆஃப் இண்டியனைஸ்ட். பட் ஆனால் வந்து இது டிபிக்கல் நம்மளோட சவுத் இண்டியன் டேஸ்ட் மாதிரியே இருக்காது.
பட் யூ கேன் ஆல்வேஸ் see that the parent is a சவுத் இண்டியன் ஆரிஜின் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் பினாங்கில் வந்து நிறைய சைனீஸ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். எல்லா இடத்துலையும் நிறைய சைனீஸ் டெம்பிள்ஸ் ஈஸியாக as much as we can see மாரியம்மன் கோவில்கள் அண்ட் ஆல்சோ அதர் முருகன் டெம்பிள், பிள்ளையார் கோவில் பார்க்குற மாதிரி சைனீஸ் டெம்பிளும் கல்ச்சரில் மிக்சடாக இருக்கும். இங்கே புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் இருக்கும். அண்ட் இது சைன் போர்ட்ஸ் அண்ட் ஷாப்ஸோட போர்டில் எல்லாத்துலேயுமே வந்து சைனீஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் வியூ ஆஃப் த டவுன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுட்டும் வந்து ஒரு மலாய் ஒரு கஞ்சி ஒன்று தயாரிக்கிறாங்க, சம்திங் லைக் நம்ம ஓட்ஸ் கஞ்சி மாதிரி ஒன்று. ஸோ அதோட எப்படி அதோட ரா மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நம்ம பார்க்கலாம். நல்லா ஃபேஸ்ட் இருங்க இதுல அள்ளிக்கோ டீசனா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அள்ளிக்கோங்க, ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே யூ வில் டெல், இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க. யூ ஜஸ்ட் டெல் வாட் இட் இஸ். இது என்னது? இது bubu chacha. We call it this is bubu chacha. ஆமா, இது வந்து எப்படி சமைப்பாங்க? அது normally they do it like porridge. They add it into the porridge. இது மலாய் ஃபுட் ரொம்ப ஃபேமஸ். Malay food, famous for Malay food. எப்படி செய்வாங்க இந்த porridge? அப்படியே காய்ச்சிரு. Just boil it lah. அப்படியே கஞ்சில தேங்காய் பால் They add in on the coconut milk, some sugar and all those things. Okay. And taste it like that. இப்போ நம்ம வந்து பினாங் டவுனை சுற்றி பார்க்கும்போது we see another huge mosque இங்கே. இது வந்து கேபிட்டான் கெல்லிங் மாஸ்க். இங்கே கேபிட்டான்ங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷோட கேப்டன்லேருந்து வந்த ஒரு வார்த்தை தான். அது கேபிட்டான் அப்படின்னு ஒரு மாதிரி மலாயில் வந்திருக்குது. அண்ட் இது வந்து ஒரு காலத்தில் வந்து இதுதான் ஸ்டேட் மாஸ்க்காக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்டேட் மாஸ்க் கட்டினதுக்கப்புறம் வந்து திஸ் அஃப்கோர்ஸ் வாஸ் ரெனோவேட்டட் அண்ட் ரொம்ப அழகாக ஆக்கியிருக்காங்க இதை. அண்ட் இதோட வியூ பார்த்திங்கனாக்கா பல கோணத்தில் உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் வியக்க வைக்கிற மாதிரி இருக்குது அண்ட் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இப்போ தான் கட்டின மாதிரி அவ்வளோ புத்தம் புதுசாக இருக்குது. பட் இட்ஸ் அ வெரி ஓல்டு மாஸ்க் இன் த சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் ஜார்ஜ் டவுன்.